வந்தே மாதரம் ஐயா பழக்கருப்பையா சகாயம்லாம் ஒரு ஆளுன்னு அவரை பற்றிலாம் சீரியஸாக பேசாதாங்க. அவர் அந்த துறை 2012 மதுரை மாவட்ட கலெக்டரு 16,000 கோடி கிரானைட் கொள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறாரு. கலெக்டர்னால் அவருக்கு எல்லா சர்வ அதிகாரமும் உண்டு. கிரானைட் கொள்ளையர்களை பிடிச்சி குண்டத்திட்டத்தில் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு அவர் அறிக்கை அமைச்சது அப்படியே பெரிய பரபரப்பாக பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. அது வெளியே வந்தவுடனே நான் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் போட்டேன், கிரானைட் கொள்ளையர்களை குண்டத்திருப்பு சட்டத்தில் உள்ளே போட சொல்லுவோம் அப்படின்ட்டு. அவர் அந்த லெட்டரை அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க சீஃப் செக்ரட்டரி. அந்த ஃபார்வேர்ட் பண்ண நகல் எங்கிட்ட இருக்குது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறமா ஹைகோர்ட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி சுடுகாடு அங்கே இங்கெல்லாம் போய் பயங்கரமாக உளுந்து பிறண்டு கண்டுபிடிச்சி பயங்கரமான கொள்ளை போயிருக்கு. டிராஃபிக் ராமசாமி போட்ட கேஸில் எல்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணார். அப்புறம் டிராஃபிக் ராமசாமி போய் சேர்ந்துட்டார். இப்போ இவர் வந்து மக்கள் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வசூல் பண்ண ஆரம்பித்தார். மக்கள் பாதை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு வசூல் பண்ண ஆரம்பித்தார். நான் ஒன்று சீஃப் செக்ரட்டரி ஒரு பிடிஷன் போட்டேன், ஒரு ஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஒன்று டக்குன்னு அடடா நான் ரொம்ப யோக்கியன்னு சொல்லி வேலையை விட்டு போயிட்டார். கேளுங்க, அவரே கேளுங்க கூப்பிட்டு. சும்மா இவரெல்லாம் ஒரு ஆள் நினச்சி பேசுகிறாங்க. இப்போ வந்து விஜய் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. அரசியலில் விஜய் கிட்டே சேர்ந்து நாட்டை காப்பாற்ற போகிறாரு அவர். அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்கிற ஆள் இவர். அதனால் இவரெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதுங்க. ஜெய்ஹிந்த்.